மக்களே, இதுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வீடியோ தான். கடினமான மற்றும் மென்மையான பொருட்கள். கடினமான மற்றும் மென்மையான பொருட்கள்னா, இப்போது நான் ஒரு கட்டை சேர் இருக்கு, அது தூக்க முடியுமா? அது கடினமானது. மென்மையான ஒரு பிளாஸ்டிக் சேர் தூக்க முடியும். பாருங்க, இரும்பு கம்பியை வளைக்க முடியாது. இந்த கையை நம்ம நினச்சா சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டுருக்காங்க. பாருங்கள், நான் வளைக்கிறேன். இப்படிதான் வளைக்க முடியும். அடுத்தது பளபளப்பான மற்றும் மங்கலான பொருட்கள். பளபளப்பானா ஒரு டைமண்ட் இங்கே இருக்குதுங்க. டைமண்ட்டு நைட்டு ஒரு 12 மணிக்கு வெளில நிற்கும். டைமண்ட்டை இங்கே வச்சு ஒரு 12 மணிக்கு கட் பண்ண முடியுங்க. இங்கே டைமண்ட் வச்சுருக்கோம். நம்ம இங்கே ஓடி போய்ட்டு இங்கே நிற்கிறோம். நின்னா பளபளன்னு மின்னும். அதில் எல்லாத்துக்கும் தெரியும். மங்கலான பொருளுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு போடுறேன். மங்கலான பொருட்கள்னால் ஒரு பை நைட்டு நேரில் வச்சா லேசாக தெரியும், ஆனால் முழுசாக தெரியாது. மங்கலாக தெரியும். சொரசொரப்பாகவும் மற்றும் வலுவலுப்பான பொருள். சொரசொரப்பான இது வலுவலுன்னு இருக்கும். இது வலுவலுன்னு இருக்கும். இப்போ நான் இது சும்மா எக்காருக்கு இது எடுத்துக்கிறேன். இது சொரசொரான்னு இருக்கும். இங்கே பாருங்க, சொரன்னு இருக்கும். அடுத்து என்னம்மா இது என்ன? நெகிழித்தன்மை உடைய பொருட்கள்னால் ஸ்ட்ரெச் பண்ணுறது. ஒரு லப்பர் மேட்டை இழுக்க முடியும்னா இழுக்கலாம். ஆனால் ஒரு ஸ்கேலை இழுக்க முடியுமா? இழுக்க முடியாது. இப்படி இழுக்கணும்னு வச்சா இழுக்க முடியாது. ஆனால் விட்டா பறந்து போயிடும். அவ்வளோ ரெண்டுமே இல்லை, சும்மா ஒரு அர்த்தத்துக்கு சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு அர்த்தத்துக்கு. இது இப்போ என்னால் இது லைக்க முடியுமான்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு கடினமாக மற்றும் மென்மையான பொருள். கடினமாக பாருங்க நினைக்கிறேன். இப்போ பாருங்க வளைக்கிறேன். வளையல இப்போ இருக்க உணவுக்கு என்னன்னா நெகிழித்தன்மை உடைய. இப்போ லப்பர்னு எடுத்துக்கிட்டாலே போகிறோம். இப்படி இழுத்தாண்ட இல்லை, அதாவது போடமுல இழுத்தா போதும். ஸ்கேலுக்கு பிறகு பென்சில் வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இப்படி இழுக்கிறேன். என்னால் இப்போ இழுக்க முடியல. இதுக்கான ஒரு ரப்பராக இருந்துச்சுன்னா ஒரு ரப்பர் சும்மா இப்படி காமிச்சுப்போம். அடுத்த பொருளுக்கு தகுதி என்னன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்ததான் நம்ம சங்கரூர் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ என்னன்னா நீர்ப்புகா பொருட்கள்னால் சிலது நீரை உள்ளே விடும், சிலது நீர் விடாது. உதாரணத்துக்கு ஒரு ஸ்பான்ச் எடுத்துக்கணும்னா, ஒரு துணி எடுத்துக்கணும்னா, அதெல்லாம் தண்ணி விட்டால் சொத்தம். ஸ்பான்ச்சு உள்ளே அமுக்கி வச்சுக்கோம், இல்லை அடைச்சி வச்சுக்கோம். தண்ணி விட்டுரும் வெளில. அதுதான் அது தண்ணி வெளில விட்றாது.